ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும். விண்டோஸ் 11 கண்டிப்பாக போட்டே ஆக வேணுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காண்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமாம், அதை எப்படி செக் பண்ணுறது? அப்போ வாங்க பார்ப்போம். சில ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. டவுன்லோட் பண்ணி அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். விண்டோஸ் 11 ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு 3 விதமான லிங்க்குகள் வழங்கப்பட்டுள்ளது. யூஎஸ்பி சிடி இல்லாதவங்க ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு யூஎஸ்பியும் சிடியும் தான் வேணும்னு சொல்கிறவங்க மீடியான்ற ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு குறைஞ்சது 8 GB பென்ட்ரைவாவது இருக்க வேணும். இப்போ வாங்க ப்ளஸ் ட்ரைவில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் கிடச்சிருக்கு. அதில் எப்படி நாங்கள் விண்டோஸ் 11 OS சிஸ்டத்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. என்னது இந்த லேப்டாப்புக்கு இந்த சிஸ்டம் போடையிலான்னு சொல்லுதோ? அப்போ நாங்கள் எப்படி விண்டோஸ் 11 பாவிக்கிறது? அதுக்கு ஒரு முறை இருக்குது, வாங்க செஞ்சு தான் பார்ப்போம். வாங்களேன். அப்போ நீங்கள் முதல்ல உங்களோட பூட் மெனுக்கு போய்க்கொள்ளுங்க. பூட் மெனுக்கு நாங்கள் எப்படி போகிறது? Boot menu or escape, F2, F10 or F12, depending on the manufacturer of the computer or motherboard. இதில் ஏதாவது ஒன்றை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். Legacy support must be enabled. பிறகு நம்ம ப்ளஸ் ட்ரைவை லேப்டாப்போட இணைக்க போகிறோம். F10 கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. Select the USB flash drive. இதில் உங்களோட லாங்குவேஜ், டைம் ஜோன், கீபோர்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செட்டிங் ஒன்று செஞ்சு கொள்ளணும். நம்மளோட லேப்டாப்பில் ஷிஃப்டோட F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் சிஸ்டத்துக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டப்புக்குள்ளே போங்க. செட்டப்பில் வச்சு ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நியூ அதில் வந்து கீயை செலக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டர் உருவாக்குங்க. நம்மளோட ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூ ஃபோல்டருக்கு கீழே 32 பிட்டை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஒன்றை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தரம் ரைட் கிளிக் பண்ணி நியூவுக்கு போய் 32 பிட் வால்யூமை கொடுங்க. Type bypass secure boot check. டபுள் கிளிக் பண்ணி வால்யூமில் வந்து ஒன்றை கொடுத்து ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட வேலையை முடிச்சிட்டோம். ரீஸ்டார்ட் பண்ண முதல் உங்களோட பென் டிரைவை கழட்டி கொள்ளுங்கள்.
விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.